வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் ப்ரெசன்டேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதின ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். அவர் பார்த்தீங்கன்னா 90க்கு 87 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ரிமைனிங் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணி அவர் விட்டுட்டார். நீங்கள் இந்த பேப்பரை பார்க்கறது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கன்ஃபார்ம் நீங்கள் உங்களோட பேப்பரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய பாயிண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னாலே நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் எடுத்துடலாம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கொஷினை படிச்சிருவீங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்க, அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு திருத்துகிற ஸ்டாஃப்ஸுக்கு அந்த பேப்பர் ப்ரெசென்ட் பார்த்தே அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படணும். அப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னா என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவர் என்ன எழுதியிருக்காருன்னா 1 மார்க்ஸ் எழுதியிருக்காரு. தமிழ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆர்டர் மாற்றாதீங்க. ஏன்னா எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சதாக தான் இருக்கும். அப்படியே லைனாகவே எழுதிட்டு வாங்க. ஒவ்வொரு பகுதி நீங்கள் அட்டன் பண்ணும்போதும் அந்த பகுதியை மேலே மென்ஷன் பண்ணுங்கள். பகுதி 1 பிரிவு 1 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் எழுதியிருக்காரு. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒவ்வொரு 1 மார்க்ஸ் எழுதுகிறப்பையும் வித் ஆப்ஷனோடு ரைட் பண்ணணும். அதனால் அவர் ஒரு காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு அழகாக ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு ஆன்சரை எழுதியிருக்காரு. ஆப்ஷனோடு நீங்கள் ஆன்சர் எழுதினா தான் உங்களுக்கு 1 மார்க்ஸ் தருவாங்க, அந்த கொஷனுக்கான முழு மதிப்பெண் தருவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1 லைன் விட்டு விட்டு எழுதியிருக்காரு. இந்த அவசியம் வேணாம், நீங்கள் வந்து ஒரே பேப்பர்லேயே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அது திருத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் இவர் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டார். நெக்ஸ்ட்டு பகுதி 2ல் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை ஏற்ற விதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு 2 மார்க் அட்டன் பண்ணுறப்பையும் சப்ஹெட்டிங் போட்டு எழுத பாருங்கள், சரிங்களா? இவர் பாருங்கள் எல்லா கொஷினும் அவன் 17வது மண்புழுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அப்போ மண்புழுன்னு கொடுத்துருக்காரு. அதேமாதிரி 18வது கொஷின் உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின் அட்டன் பண்ணுறப்பையும் நீங்கள் வந்து ஒரு பேனாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க, ப்ளூ பேனாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் அண்டர்லைன் பண்ணுறப்போ உங்கள் பென்சிலால் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1 லைன் விட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா நீட்டாக காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 லைன் விட்டு எழுதியிருக்காரு. ஆனால் விட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அழகாக பாயிண்ட்டு ஸ்டார் போடுங்க, அப்படி இல்லைனா வந்து பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஓவர் இது வேணாம், சரிங்களா? ஓரளவு லைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டார் போட்டு ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 2ல் அட்டன் பண்ணியிருக்காரு பாருங்க, நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் மிஸ்டேக் ஆகிருக்காரு. நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் நிறைய பேருக்கு வரும். அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை தவிர்க்கணும்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய டைம் எழுதி அந்த கொஷினை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்பெல் மிஸ்டேக்கை உங்களால் தவிர்க்க முடியும். தமிழில் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்தாலே நீங்கள் வந்து மேக்ஸிமம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இவர் பாருங்கள் ஸ்பெல் மிஸ்டேக் எழுதியிருக்காரு. ஆனால் இது 2 மார்க்ஸ் கொஷினால் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு கொஷினில் ஒரு 3 or 4 மிஸ்டேக்ஸ் இருந்தால் தான் மார்க் குறைப்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க அதையும். அப்புறம் 20வது கொஷின் பிரெஸ்கோ ஓவியங்களை பற்றி எழுதியிருக்காரு. அதுக்கு 2 மார்க் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரிரு மெய்யிரு, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் விடை அளிக்கலாம். ஏன்னா புணர்ச்சி விதி கேட்பாங்க, கலை சொல்லாக்கம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற பகுதி இதெல்லாம். உயிரிரு அதற்கு சான்று எழுதணும். அதுமாதிரி மெய்யிருனா அதற்கு ஒரு சான்று எழுதியிருக்காரு. அப்புறம் புணர்ச்சி விதி தண்டுடைன்னு பிரித்து எழுதியிருக்காரு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விதி, உங்களுக்கு விதி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 விதி தான் வர மாரி இருக்கும். அதில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய விதினா உயிர்வழி நுக்குரல் மெய்விட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு, அப்படி இல்லைனா ஈறு போதல் விதி, அப்புறம் இனமிகல் விதி, அந்த மாதிரி சிம்பிளான விதியாக தான் இருக்கும். உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிறதே தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுரை ஓமம் பற்றி கேட்டிருக்காங்க, அதை பற்றி அட்டன் பண்ணியிருக்காரு. இறைச்சி அட்டன் பண்ணியிருக்காரு. அப்புறம் 26ல் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் மலிந்துன்னு கேட்டிருக்காங்க. அதை பிரித்து பகுபத உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் பிரிச்சிங்கனாலே 1 மார்க் இல்லைனா 1/2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதனால் தெரியாமல் எதையும் விட்டுட்டு வராதிங்க, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். அதை நீட்டாக எழுதியிருக்காரு, 2 மார்க் வாங்கிட்டார். அப்புறம் வைகை அதை வந்து 2ஆக பிரித்து வந்து தொடர் அமைக்க சொல்லியிருப்பாங்க, அதையும் கரெக்டாக பண்ணிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 29வது கொஷின் 30வது கொஷின் பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதில் வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அங்கே எங்கெங்கெல்லாம் வல்லினமைகளை எழுதியிருக்கீங்களோ அங்கே அண்டர்லைன் பண்ணி காமிங்க. எங்கெங்கெல்லாம் அது தப்பாக இருக்கோ அதெல்லாம் அடித்து காமிங்க பென்சிலால், அதை ரைட் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிங்க. அப்புறம் பகுதி 3 பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா பகுதி. அதில் பொறுத்த வரைக்கும் சிறுவினா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4 பாயிண்ட் எழுத பாருங்கள். அப்படின்னா ஒரு பேப்பர் கவர் பண்ணிடுங்க, ஒரு பேஜ் நீங்கள் வந்து சிறுவினா கவர் பண்ணால் போதும். பாயிண்ட் பொறுத்த வரைக்கும்
6 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்கள். ஏன்னா நடுவில் ஒரு பாயிண்ட் தப்பாக இருந்தாலும் அவங்க இன்னொரு பாயிண்ட்டை வேலிடேட் பண்ணிப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் 6 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காரு. ஆனால் 3 மார்க்ஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எதனா இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குலா புலகும் வேண்டு நானும் ஓர் துளியா என கூறுவதன் நயம் அப்படி கேட்டிருக்காங்க. அதற்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உரைநடையிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின் இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ரைட் பண்ணியிருக்காரு. இதற்கு ஃபுல் மார்க் போட்டாங்க. அப்புறம் கற்றளி கோவில்கள் இந்த கொஷினை அட்டன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். தமிழ் பொறுத்த வரைக்கும் டைம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காமலும் நிறைய கொஷின்ஸ் விட்டுட்டும் வருவீங்க. உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அந்த கொஷினை அட்டன் பண்ணுங்கள். அதனால தான் ஒரு 4 மார்க் படிக்கிறீங்கன்னா நீங்கள் 4 மார்க்கை பெருசாக படிச்சிருந்தாலும் அதை நீங்கள் அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னா மேக்ஸிமம் ஒரு பக்கத்திலே கவர் பண்ண பாருங்கள். ஏன்னா 6 மார்க்னால் அதை ஒரு 3 பக்கம் நம்ம எழுதலாம். 4 மார்க்னால் மேக்ஸிமம் ஒரு பக்கம் போதும். நீங்கள் படித்ததால் நீங்கள் நிறைய எழுதணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் அணி வேற்றுமை அணினா என்னென்னு எழுதுனா 1 மார்க்கு, சான்று 1 மார்க்கு, சான்று விளக்கம் 1 மார்க்கு, அணி பொருத்தம் இப்படி ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வலை கம்பு மதி இதழ் அது வந்து கேட்டிருந்தாங்க, அதை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 43வதுல நடுவில் எதனா பேஜ் விட்டுட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறங்க. 43வது பொறுத்த வரைக்கும் அந்த கொஷினை அட்டன் பண்ணியிருக்காரு, மார்க் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பகுதி 4 இது வந்து டீட்டெயில் கொஷின் பொறுத்த வரைக்கும் தமிழில் குறிப்பு சட்டகம் போட்டு எழுத பாருங்கள். குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை முடிவோட நடுவில் உங்களோட சப்டாப்பிக்கை கொடுத்து நீட்டாக எழுதுங்க. அதை அவர் நீட்டாக பண்ணியிருக்காரு பாருங்க. எல்லா கொஷின் நீட்டாக பண்ணியிருக்காரு. தமிழில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுக்கறது ரேர் தான். ஆனால் 99 வரைக்கும் கொடுப்பாங்க. அதான் 89 வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். தமிழில் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். அப்புறம் 45வது கொஷின் பொறுக்கும் மொழி வெளிப்பாட்டு நிலை. அது பேச்சு மொழி எழுத்து மொழி 2ஆக பிரித்து அதே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் 6 மார்க்னால் கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக வேணும்ல. அதனால் ஒரு 3 பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். வாடிவாசல் எல்லாமே குறிப்பு சட்டகம் போட்டு நீட்டாக எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. 6 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பகுதி 5 பொறுத்த வரைக்கும் தொலைந்து போனவர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மனப்பட பகுதி எழுதி அப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்தரோடு எழுதியிருக்காரு. பாவகை தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியாமல் நீங்களே எழுதி தப்பாக எழுதி காமிச்சு கொடுத்துடாதீங்க. அப்புறம் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஈஸியான குறளாக தான் இருக்கும். உங்கள் புக்கில் இருக்க குறள் அப்புறம் லாஸ்ட்டு பக்கத்தை அடிச்சிருங்க. இந்தமாரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து படிங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க.